ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம ப்ராடக்டோடைய செலவு ரசம் பவுடர் வச்சு எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, நம்மளோட இங்கா இன்ஸ்டன்ட்டோட செலவு ரசம் பவுடர். இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை இடிச்சிடணும். இது இடித்தாதான் அதோட எசன்ஸ் ஃபுல்லாக கிடைக்கும். கட் பண்ணி போட்டால் நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம செலவு பவுடர் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கணும். நமக்கு தேவையானது. இப்போ நம்ம 2 பேருக்கு தேவையானதாக செய்ய போகிறோம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் இங்கா இன்ஸ்டன்ட்டோடைய செலவு ரசம் பவுடர் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதில் தண்ணி இல்லாமல் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். இந்த ரசத்துக்கு தண்ணி தான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, அது கூடவே நம்ம இடித்து வச்ச சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டோம். அது வதக்கினதுக்கப்புறமா கரைச்சி வச்ச இங்கா இன்ஸ்டன்ட்டோடைய செலவு ரசம் பவுடரை இதில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இது நல்லா கொதித்து வரணும். கொதித்து வர ஸ்டேஜில் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கணும். உங்களுக்கு அடிக்கடி கோல்டு ஃபீவர்னு வரும்போது தேவையில்லாமல் மெடிசன்ஸ் எடுக்காமல் இந்த மாதிரி செலவு ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா லேடிஸ்க்கு இது வீட்டில் செஞ்சு தருவாங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட செலவு ரசம் ரெடி. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது நீங்கள் இப்படி சூப்பாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஒயிட் ரைஸில் போட்டும் சாப்பிட்லாம். நம்மளோட இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை பார்த்து மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி தான். நெக்ஸ்ட் வீடியோஸு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.